அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தரமான சம்பத்துக்கள் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இது யாருக்கு அப்படின்னாக்க மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான வீடியோ. இது எதற்கான வீடியோ அப்படின்னா, இந்த சனி பகவான் வருகிற 28/11/2025 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுவரையும் வக்ரகதியில பயணித்து கொண்டிருந்தவர் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில பயணிக்கிறார். இந்த நேர்கதியில பயணிக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும், அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான இந்த அறிவுறுத்தல் என்பது மாற்றம் ஏற்றம் வரும். மீண்டும் அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். மாற்றம் ஏற்றம் வரும் அப்படின்னு இருக்கேன். இது எத்தனை சதவீத இந்த தரமான சம்பத்துக்கள், அதாவது நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா 75% நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி, ஏன் இந்த 75% எப்படி வருது அண்ட் என்னென்ன மாதிரி விஷயங்கள்ல நன்மைகள் வரப்போது, எது இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ 75%ங்கிறது சூப்பர் நல்ல பலன்கள் கொடுக்க போகிறார் இப்போ நேர்கதியில். ஏன்னா அவங்களுக்கு 10ஆம் இடம் வரார். பொதுவாக பாவிகள் 3, 6, 11 இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரிஷபத்துக்கு 95% சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஒரு 75% கொஞ்சம் குறையும். பட் பாவிகள் கேந்திரத்தில் இருந்தால் சிறப்பான பலன்களை கொடுப்பார்கள். இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறப்ப யாரு 8, 9 கூடியவன் 10ல் இருக்கிறப்ப ஏதோ ஒரு பயம் தடுமாற்றம் குழப்பம் இருந்தாலும் வேலை தொழில் ரீதியாக இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறது வெளிப்படும். 9ஆம் இடத்ததிபதி 10ல் இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும். அண்ட் 10ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது, அது அவர் தான் கொஞ்சம் குழப்புறாரு. அதனால் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு சரி பண்ணிக்கணும். ஏற்கனவே நான் அந்த வக்ர குருவுக்கு போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கணும். அது நெகட்டிவாக இருக்கும், நம்ப முடியாது. நல்லது நடக்கும், சம்பத்து நடக்கும், திடீர்னு அது டெம்பரவரியாக திடீர்னு காணாம போயிடும். ஒரு காணல் நீர் மாதிரி, இல்லாட்டி ஒரு வானவில் போல பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நன்மையாக சூப்பராக நிலைத்து இருக்குமானா இருக்காது, சட்டுன்னு காணாம போயிடும். அதை போல் அந்த குரு பண்ணுவார். அதனால் கொஞ்சம் கவனம், நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் மிக சிறப்பாக இருக்குது, நல்ல திசாபுத்தி போயிட்டுருக்கு, பிறப்பு ஜாதகம் நல்ல வலிமையாக இருக்குது, நல்ல திசாபுத்தி போயிட்டுருக்குன்னா எக்ஸலண்ட்டாகவே இருக்குங்க. ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள், அதுலேயே 75% நன்மைகள் வருங்கிறேன். திசாபுத்தியும் நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப ஓவரால் இது அது 75% எடுத்துக்கணும். அப்போ கிட்டத்தட்ட 100% நல்ல தன்மை இருக்கும். ஏதோ 90-95% போல் வந்துடும். இதே கெட்ட திசாபுத்தி நடந்துட்டு இருந்துச்சுன்னா நல்லது கிடைக்கிற மாதிரி இருந்து அது டெம்பரவரியாக திடீர்னு காணாம போயிடுறது, இழந்துடுறது, அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்கிரதை. இப்போ மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு அந்த மாற்றம் எது இதில் வரும் அப்படின்னா, கல்வி, தொழில், வித்தை இதிலெல்லாம் மாற்றத்தை கொடுப்பார். இது படிப்போம், அதை செய்வோம், இதை செய்வோம், இது சரி வராது, இது நம்மளுக்கு ஒத்து வராது அப்படிங்கிற இதில் மாற்றத்தை. அது மாதிரி சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாக மாற்றத்தை கொடுப்பேன். அவங்க கெட்டவங்களா இருக்கிறவங்க நல்லவங்களா மாறுறது, ரொம்ப நல்லவங்க இருந்தவங்க சற்று டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இப்படிலாம் நடக்கும். திசாபுத்தி ரொம்ப முக்கியம். ஆக சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாக, இப்போ சொத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோமா, நல்ல திசாபுத்தி இருந்தால் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, கெட்ட திசாபுத்தினா வித்துருவீங்க, அந்த மாதிரி வரும். அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ சொந்த பந்தங்களில் பிரச்சனை வந்து நெகட்டிவாக போகுதா இல்லை பாசிட்டிவாக போகுதா, சொத்துக்கள் வழியாக அதை நல்லா டெவலப் பண்ணி ஒரு இம்ப்ரூவ் பண்ணி அதுலேருந்து வருமானம் பார்க்குற மாதிரி ஏதாவது செய்ய போகிறீங்களா, இல்லை அதை வித்துற போகிறீங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். அதில் கொஞ்சம் கவனம். மாதிரி கல்வி, வேலை, தொழில் அதெல்லாம் வந்து மாற்றங்களை கொடுக்கும். ஒரு சேஞ்சஸ் இப்படி பண்ணிக்குவோம், இனிமே இப்படி செஞ்சுக்குவோம், இதுதான் நல்லது, இது ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லதா இல்லை, வளர்ச்சி கொடுக்கல, அப்படி மாற்றுவோம் அப்படிங்கிற தன்மை வரும். அது மாதிரி கூட்டாளிகள் வழியாகும், பார்ட்னர்ஸை, இது என்ன சரியில்லையன்னு, இல்லாட்டி ஆஃபீஸை மாற்றுறது, சூழலை மாற்றுறது, பெரிய டெவலப் பண்ணுறது,
ஏற்கனவே சுமாராக இருக்குது. பழைய இதில் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் வச்சு பக்காவாக ஆஃபீஸை ரொம்ப டெக்கரேட்டிவாக ஒரு என்னமோ சொல்லுவாங்கள்ல, செட்டியார் முறுக்கா சரக்கு முறுக்கான்னு. செட்டியார் முறுக்கு ரொம்ப முக்கியமாங்க. சரக்கு முறுக்கு இல்லாட்டியும், தட் இஸ் சரக்குல வந்து குவாலிட்டி இல்லாட்டியும், செட்டியார் அப்படியே முறுக்காக இருந்தாருன்னா, குவாலிட்டியாக இருந்தாருன்னா, அந்த அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லாத பொருளை கூட அவர் விற்றுருவார். இதே பொருள் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, செட்டியார் சுமாராக இருக்காரு, டல்லாக இருக்காரு அப்படின்னா நல்ல பொருளே விற்காம போகும். ஸோ அதை மாதிரிலாம் நீங்கள் மாற்றுவீங்க. அந்த மாதிரி பார்ட்னர்ஸை மாற்றுவீங்க. வேண்டாம் ஒன்று. இப்போ கெட்ட தசாபுத்தி இருந்துச்சுனாக்கா லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னரையும் மாற்றுவீங்க. வேண்டாம் அப்படின்னு. அது ஒத்து வராத ஆளுங்களை விளக்கிறது கூட வளர்ச்சியை தான் தரும். என்ன சார் 75% நன்மைகள்னு சொல்லிவிட்டு சம்பத்துக்கள், தரமான சம்பத்துக்கள் ஆரம்பம்னு தலைப்பை சொல்லிட்டு பார்ட்னரை இழந்துரு மாற்றுவீங்க, இதை மாற்றுவீங்கன்னா அதெல்லாம் நன்மையா சார் அப்படின்னா, கெட்டதை விளக்குறதும் நன்மை தான். ஒழுங்காக வேலை செய்யாத பார்ட்னரை, ஒழுங்காக ஒத்துழைப்பு கொடுக்காத, அது மாதிரி குடும்பத்திலேயே அன்பு, மரியாதை, நிம்மதி, சந்தோஷம் இல்லாத பார்ட்னரை மாற்றுறது கூட நன்மையை தான் கொடுக்கும். எப்பா அவன் தொல்லை இல்லாமல் அமைதியாக இருக்கும், எப்பா அவன் தொல்லை இல்லாமல் நான் நிம்மதியாக இருக்கேன், நான் சம்பாதிக்கிறத வச்சு கணவன் இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு அது ஒரு நிம்மதி, சந்தோஷம் வரும். அந்த மாதிரி மாற்றம் வரும். அதன் மூலம் ஏற்றமும் வரும். அது நெகட்டிவாக போகாது. கெட்டதை விளக்குற மாதிரியும் அது பண்ணிவிடும். அதனால தான் ஒரு 75% நன்மைகள் இருக்கேன். சூழலை மாற்றுவீங்க. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறுறது, டிரான்ஸ்ஃபர். இல்லை நீங்கள் வாண்டடாக இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஏரியா பிடிச்சிருக்கு, இல்லை வேற எங்கேயாவது வெளிநாடு நான் போகிறேன், அது மாதிரி கூட பண்ணலாம். தூர தேசம், ரொம்ப டிஸ்டன்ஸ் கொடுத்து அது மாதிரி போகிறதெல்லாம் கூட பாசிட்டிவாக தான் மாறும். ஏன்னா கோச்சார ரீதியாக பாசிட்டிவாக இந்த சனி 10ஆம் இடத்துக்கு வர்றது நன்மைகளை செய்யும். அதனால தான் தரமான சம்பத்துக்கள் ஆரம்பம்னு இருக்கேன். அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. பெரிய காரியங்கள், பெரிய விஷயங்கள் செய்கிறது, ஊர் மாற்றம், நாடு மாற்றம், தொழில் மாற்றம், பெரிய மாற்றங்கள் பண்ணுறப்ப ஜாதகத்தை பார்த்துக்கணும். நம்ம கட்டம் எப்படி இருக்குது, நம்ம கெப்பாசிட்டி என்ன, இப்போ எப்படி இருக்குது, தசாபுத்தி நல்லா இருக்கா. நல்லா இருந்தால் தரமாக சம்பத்துக்கள் கிடைக்கும். தைரியமாக செய்யலாம். ஃபாரின் போகலாம், ரிஸ்க் எடுக்கலாம், சொத்தகத்தை விற்று கூட ஃபாரின் போகலாம், நல்லபடியாக வரும். அது ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஜாதகத்தை பார்த்துக்காம இந்த 25% இந்த கோச்சார ரீதியான பலன்களுக்கு நான் சொல்கிறத வச்சுட்டு டெசிஷன் எடுத்தீங்கன்னா வம்பு. அதில் ஒரு கவனம் தேவை. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாதகம் கூட பார்க்க வேணாம், உள்ளுணர்வு சொல்லும். இவர் ஐயா சொல்கிறார் ரைட்டு தான், அது மாதிரிலாம் வருது சூழல், என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு உள்ளுக்குள்ளே அப்படியே அந்த அந்த அறிவுறுத்தல் நடக்கும். உள்ளுணர்வு சொல்லும். அது மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக சொல்லும். மெடிடேட் பண்ணாதவங்களுக்கு தான் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஜாக்கிரதை. நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. பெரிய அளவுக்கு சுப செலவுகளும் பண்ணிக்குவீங்க. அதுதான் டெக்கரேட் பண்ணுறது. இப்போ பழைய ஆஃபீஸ் அப்படியே தூங்கு விழிகிற மாதிரி ஒரு ஆஃபீஸு அப்படியே பெயிண்ட் அடிக்காமல் ஒரு குவாலிட்டியாக லேட்டஸ்ட்டாக கிளாஸ் டோர் அது இது போட்டு ஏசி போட்டு ஒரு லுக்காக லைட்டிங் பக்காவாக பண்ணி அதெல்லாம் அந்த மாதிரி விரயம் நல்லது. அந்த மாதிரி விரயங்கள் பண்ணுறது ஆஃபீஸு நிறைய பிஸ்னஸ் வர்றது, நல்ல விஷயங்கள் நடக்கிறது, ஏற்றம் வர்றது நடக்கும். அதை செய்யணும். அது மாதிரி படிப்புக்கு தேவையான விஷயங்கள் என்ன கல்வி என்ன அது மாற்றம் செஞ்சால் ஒன்று இல்லை, அதுக்கு செலவும் பண்ணணும். இப்போ கல்வியில் சேர்ந்துட்டு இந்த மினிமம் இதை ஒட்டி வச்சுட்டு இருந்தா, இப்போ கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிக்க போகிறீங்கன்னா ஒரு லேப்டாப் வாங்க யோசிச்சிங்கன்னா அது நல்ல தரமான குவாலிட்டியான லேப்டாப் வாங்கணும். அப்போ தான் தரமான சம்பத்துக்கள் வரும். இல்லை ஏதோ ஓட்ட உடசில் வச்சுப்பேன், இல்லாட்டி புதுசாக வாங்க மாட்டேன், இல்லாட்டி கம்ப்யூட்டரே என்கிட்ட இல்லை, அப்படி இப்படி செல்லுலேயே நான் பார்த்து இது பண்ணுறேன். அதெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஈக்குவலன் டு லேப்டாப்புங்கிற மாதிரி தான் செல்ஃபோன் வருது. நான் அதுலேயே பண்ணுறேன்னா பெரிய அளவுக்கு டெஸ்டிங்கும், பெரிய அளவுக்கு செக்கிங்கும், பெரிய அளவுக்கு லேர்னிங் உங்களால் பண்ண முடியாது. அதெல்லாம் பார்த்துக்கணும். அதெல்லாம் மாற்றம் வரணும். அதுக்கு செலவு பண்ணணும். அது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். கவலையப்படாதீங்க. பெரிய அளவுக்கு இப்போ நீங்கள் மாற்றம் செய்யறது உங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தையே ஒரு ஷேக் பண்ணிடும். ஒரு 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 ஆட்டம் காண வைக்கும். அப்படின்னா ஒண்டி ஜாதகத்தை பார்த்துக்கும்.
இல்லாட்டி மெடிடேட் பண்ணிட்டாலே உள்ளுணர்வு சொல்லும். என்னமோ தோணுது செஞ்சு பார்ப்போம். ஐயா சொல்றாரு பார்த்துருவோம்பீங்க, சூப்பரா சக்சஸ் ஆயிடும். இல்லாட்டி மெடிடேட் பண்றப்ப என்னமோ உள்ளுணர்வு பயமா இருக்குன்னா வேணாம், செய்யாதீங்க. அளவோட எச்சரிக்கையோட பண்ணிக்கங்க. ஏன்னா இப்போதைக்கு பாசிட்டிவா இருக்கு. அதுக்காக செய்யவே இல்லாம இருக்கக்கூடாது. நேரம் நல்லா இருக்கிறப்ப காரியங்களை செய்ய வேண்டும். விரயங்கள் கொஞ்சம் நல்ல விரயம். டெவலப்மெண்ட்டிற்காக ஏற்றத்திற்கான நல்ல மாற்றங்களை விரயங்களை நீங்க செய்யறது வளர்ச்சியை கொடுக்கும். அதனால தான் ஒரு 75% வளர்ச்சின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. இல்லாட்டி யாரையும் நம்பாம நல்ல பார்ட்னரை இழக்கிறது. இப்போ கெட்ட தசாபத்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாற்றம் ஏமாற்றமா மாறும். நல்ல ஆளை கெடுத்து விட்டுருவீங்க. அந்த ஏற்றம் வராம இறக்கமா போயிடும். ஏன்னா கோச்சார ரீதியாக ஏற்றம் என்ன சார் ஏற்றம்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஏற்றம் இல்லாமல இப்போ தசாபத்தி தானே வெயிட்டுன்னு இருக்கேன். அதை பார்த்துக்கணும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ பொதுவாக எந்தெந்த வகையிலெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அண்ட் எது எதெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்போ தான் ஏற்றம் கிடைக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம். குறிப்பாக கல்வி, வித்தை, தொழில் இதிலெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. சூப்பராக வளர்ச்சி இருக்கும். சொந்த பந்தங்கள் வழியாக, சொத்துக்கள் வழியாக, இந்த கம்ஃபர்ட் லைஃபுக்கும் அதிலெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. நல்லாவே இருக்கும். வாழ்க்கை தரம் உயரும். இல்லாட்டி என்ன சொல்லுவான், அவன் பிச்சைக்காரன்பா, என்ன வந்தாலும் அவன் ஒன்றும் செய்ய மாட்டான், நல்லா வாழ மாட்டான், அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சிட்டு இருப்பான். அப்படி இப்படி பயந்தாங்குழி பயந்து பயந்து ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோன்னு அப்படியே எதையும் அனுபவிக்காமல் இருப்பான் அப்படின்லாம் நம்ம சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால் தைரியமாக செலவு பண்ணுங்க. நல்ல செலவுகள் பண்ணுங்க. பார்ட்னர்ஸ்டையும் நல்ல பார்ட்னர்னாக்க யோசிச்சு, ஏதாவது கெட்ட தசாபத்தியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்ல பார்ட்னரையும் நீங்கள் இழக்கிற மாதிரி வம்பளத்துருவீங்க, பாதகத்தை பண்ணிடுவீங்க, பிரச்சனை பண்ணிடுவீங்க. ஏன்னா இப்போ மிதுன லக்னம், மிதுன ராசிங்கிறது அது ஸ்திர லக்னம், ஸ்திர ராசி. அதுக்கு பாதகமே 7ஆம் இடம். அப்போ தேவையற்ற அது அறியாமையால் பாதகத்தை நீங்களே வரவழைச்சிக்கிற மாதிரி, சூழலை கெடுத்துக்கிற மாதிரி, பார்ட்னரை கெடுத்துக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக மாறிடும். ஜாக்கிரதை. இப்போ நன்மையா தீமையா சார் ஏன் குழப்புறீங்க அப்படின்னா, கெட்ட தசாபத்தியாக இருந்தால் இது நன்மைன்னு நான் சொன்னது கூட தெரியாது, என்னமோ நன்மைன்னாரு. இப்போ பாருங்க, நான் உணர்ச்சி வசப்பட்டு கெடுத்து விட்டுட்டேன், இது பண்ணிட்டேன்னு சொல்லுவீங்க, நல்லவங்களை மாற்றி விட்டுட்டேன் அப்படின்னு. இதே நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கெட்டவங்களா இருக்கிறவங்கள மாற்றுவீங்க. அதன் மூலம் ஏற்றம் வரும். அந்த பார்ட்னர் சரியில்லை, ஒழுங்காக வேலை பார்க்கல, குடும்பத்தில் குடும்ப வளர்ச்சிக்கு இந்த லைஃப் பார்ட்னர் ஒத்துழைப்பு கொடுக்கல, நல்லா இல்லை அப்படின்னா கழட்டி விட்டுடணும். அது வளர்ச்சி தான். அந்த மாற்றம் ஏற்றத்தை தான் தரும். இப்போதைக்கு கோச்சார ரீதியாக மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி என்பவர்களுக்கு 75% நன்மைகள்ட்ட தலைப்பும் பார்த்தீங்கன்னா தரமான சம்பத்துக்கள் ஆரம்பம்ட்ட. அதனால மாற்றத்தை செய்யுங்க. எந்தெந்த வகையிலெல்லாம் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. ரொம்ப மேஜர் சேஞ்சஸ் பண்ணுறப்ப சின்ன சேஞ்சஸ் இதனால் ஒருவேளை ஃபெயிலியர் ஆனாலும் பெரிய எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னா தைரியமாக செய்யலாம். பெரிய அப்படியே ரிஸ்க் எடுக்கிற மாதிரி சொத்துக்கிட்டெல்லாம் அடமானம் வச்சு அப்படி இப்படி ஏதோ பண்ண போகிறீங்கன்னாக்கா ஜாதகத்தை பார்த்துக்கணும். இல்லாட்டி நல்லா மெடிடேட் பண்ணிட்டு செய்யணும். மெடிடேட் பண்ணுறப்ப உள்ளுணர்வு சரியாக வலியுறுத்தும். ரொம்ப இதுன்னா வேண்டாம், விடு யோசிப்போம். தடங்களாக வருது, 2-3 வாட்டி தடங்கள் வந்துச்சு, விடு பெண்டிங் போர்டு அப்படின்ட்டுருவீங்க. ஏன்னா நீங்கள் புத்திசாலிகள். புத்திசாலித்தனம்ங்கிறது உங்களுக்கு பெரிய பாசிட்டிவ். புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன உங்கள்கிட்ட உள்ள வீக்னஸ்னால் ஓவராக பேசுவீங்க. காலப்புருஷ தத்துவப்படி 3வது ராசியாக வர்றதால பேச்சோடு போயிடக்கூடாது. ஊன்னு பேசுறது, அசூரன்ஸ் கொடுக்கறது, அப்படி இப்படின்னு. ஆனால் காரியம் செய்கிறப்ப ஒன்றும் செய்யறதில்லை, பயந்துட்டு இப்படி விட்டுறது. காரியம் செய்யாததால தான் பாதகம் வரும். சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. பேசிட்டீங்க, சொல்லிட்டீங்கன்னா அதை நிறைவேற்றணும். அப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு 75% நன்மைகள் வரப்போது. கண்டிப்பாக செய்யலாம். நல்ல மாற்றங்களுக்கு செலவுகள் வந்தாலும் செலவை பற்றி கவலைப்படாமல் செய்யுங்க. அது பெரிய அளவுக்கு வருமானமாக மாறும். கெட்ட வகையில் மாற்றணும். இது போகி பண்டிகை போல். இப்போ அடுத்த ஜனவரியில் வருது இல்லைங்களா பொங்கல். போகி பண்டிகையில் பழசுபட்டு ஒத்து வராதது, கெட்டது இதெல்லாம் தூக்கி போட்டு கொளுத்துறது. அதை போல் நீங்கள் இப்பயே உங்களுக்கு போகி வந்துருச்சு, நீங்கள் செய்யலாம்.
தேவையற்றதை காலி பண்ணிட்டு அதை மாற்றத்தை ஏற்படுத்தினீங்கன்னு என் வாழ்க்கையில் ஏற்றம் வரும். புதிய இதுக்கு நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்க. அசாத்திய வளர்ச்சி, பெரிய அளவுக்கு நன்மை இருக்கும். இது 75% நல்ல திசாபுத்தி இருந்தால் நான் சொன்னபடி அசாத்திய வளர்ச்சி சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு ஏற்றம் இருக்கும். இதே கொஞ்சம் கெட்ட தசாபுத்தின்னாக்கா கிடைக்கிற மாதிரி இருந்து கடைசியில் சொதப்புற மாதிரி ஆகிடும். ஜாக்கிரதை, பார்த்துக்கணும். அதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உள்ளுணர்வு சொல்கிறத சரியாக நீங்கள் கடைபிடிக்க முடியும். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.